Hello, very good evening. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எப்படி வந்து நம்ம அப்சர்வேஷன் நோட்டில் எழுதணுன்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து நம்ம மேனுவல் எத்தனை ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 10 ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 10 ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்சர்வேஷனில் ஒன் சைடில் எழுதணும். நீங்கள் என்ன அப்படின்னா எல்லாமே நார்மலாக ஒன் சைடு தான். நம்ம எப்படி அசைன்மெண்ட் எழுதுமோ அதே மாதிரி தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் போட்டுங்க, என்ன ப்ராக்டிக்கல் அப்படின்ட்டு கண்டென்ட் எழுதிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜிலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ப்ரோக்ராம் எழுதுங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் வந்து ஏ அண்டு பி இந்த 2 ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கேல்குலேட் ஃபேக்டோரியல் கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ப்ரோக்ராம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி எழுதிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோடிங் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் அவுட்புட் கீழே எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து பி ப்ரோக்ராம் வந்து எழுதுங்க. ரைட் எ ப்ரோக்ராம் டு சம் ஆஃப் த சீரியஸ். ஓகேங்களா? இந்த அவுட்புட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக எழுதுங்க. இந்த கீழே இடம் இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பேஜ் விட்டுருங்க, கொஞ்சம் இடம் இருந்தால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் பேஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூன்றது சரியாக தெரியாது. அதனால் நீங்கள் ப்ரோக்ராமிங்கை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான பேஜ் வைஸாக நீங்கள் எழுதுங்க. அதே மாதிரி இந்த அவுட்புட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜில் வந்து பாதி இடம் இருந்தால் என்ன பண்ணுறீங்க அந்த ஸ்பேஸில் கீழே வந்து அவுட்புட் போட்டு எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக எழுதுங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ப்ரோக்ராமு அதே மாதிரி செகண்ட் அண்டு தேர்ட் ப்ரோக்ராம் வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஃபோர்த்து ப்ரோக்ராமும் பேஜு கொஞ்சம் நல்லா கிளியரன்ஸாக எழுதுங்க. அதே மாதிரி பேஜை வந்து நம்ம ஷார்ட் பண்ணுன்றதுக்காக வேர்ட்ஸ் வந்து ஷார்ட் பண்ணி எழுதின்னு வராதிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போனால் எய்ம் எழுதுறீங்க. ஓகேங்களா? எய்ம் எழுதிட்டு இந்த டாபிக் இருக்குது பாருங்களா, ரைட் எ ப்ரோக்ராம் டு அக்செப்ட். அது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே எய்ம்னு போட்டு அது எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு கீழே கோடிங் அப்படியே ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் என்னென்னா ஜென்ரல் அவுட்புட். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம 11th ப்ராக்டிக்கலில் எப்படி பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ நம்ம ரெக்கார்டில் பண்ணுற அதே கான்செப்ட் தான் என்னென்னா இங்கே அப்சர்வேஷனில் பண்ண போகிறீங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். ஓகேங்களா? அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நீட்னஸாக இருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டும் வந்து ஆல்ரெடி நமக்கு ஸ்கூலில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு கலெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கம்மிங் 12th அன்றைக்கி என்ன பண்ணணும்னா எல்லோரும் கம்பல்சரி கொடுக்கணும். இங்கே இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? கம்பல்சரி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th அன்றைக்கி ஸ்கூலில் சப்மிட் பண்ணிங்க. நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன். 10 ப்ரோக்ராமும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எழுதணும். ஒன் சைடில் எழுதுங்க, தெளிவாக எழுதுங்க. ஓகேங்களா? நமக்கு 10 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் வருதோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா பென்சிலில் மட்டும் யூஸ் பண்ணிங்க. பென்னெல்லாம் போட்டிங்கன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஒழுங்காக எழுதி எட்டுன்னு வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நமக்கு மார்க் ரொம்ப முக்கியமானது, அதனால் கொஞ்சம் நீட்னஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? 10 ப்ரோக்ராம் இருக்குது. இந்த சார்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பென்சிலில் யூஸ் பண்ணுங்கள். நமக்கு தெளிவாக இருக்கணும் அவுட்புட்டோட. அதுக்கப்புறம் இன்டர்னல் சாய்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எழுதாதீங்க. நமக்கு 10 ப்ரோக்ராம் மட்டும் என்ன பண்ணுறீங்க எழுதிடுங்க. ஓகேங்களா? இது இல்லை, நமக்கு இதோட க்ளோஸ் ஆகிடும். 10 ப்ரோக்ராம்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ 12th அன்றைக்கி கம்பல்சரி எல்லோரும் அப்சர்வேஷனை சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? தேங்க்யூ.